இதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அவர் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட்டை தாங்கிக்கிற அளவுக்கு அவர் உடம்புல சக்தி இல்லை. அவரை ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாமா? மிஸ்டர் ராகவன், உலகம் பூராவும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. மெடிக்கல் டூரிசம்னு ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்கே வராங்க, இங்க இருக்கிறவங்க அங்க போறாங்க. நாங்க இங்க வெல் எக்யூப்டா தான் சார் இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரிஸ் தேவையில்லை. ஆனா ஒன்று, எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று சொல்றேன். அவர் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா வச்சுக்கங்க. அப்படி வச்சுக்கிட்டா? நீங்க அப்படி வச்சுக்காம இருந்து அவர் கவலைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா வலியோடையும் வேதனையோடையும் ஒரே மாசத்திலே இறந்துடுவாரு. இப்போ நீங்க அவரை சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு 3 months, மேபி அதை தாண்டியும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா அழாதீங்க. என்னடா இப்போதைக்கு இந்த விஷயத்தை அவருக்கு சொல்ல வேண்டாம் டாக்டர். நாங்க கண்டிப்பா பேஷண்ட் கிட்ட அவங்களோட ஸ்டேஜை சொல்லவே மாட்டோம். நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு சொல்ல போறோம்? மத்தபடி நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் விட்டமின் டேப்லெட்ஸ் எழுதியிருக்கேன், லேப் டெஸ்டும் எழுதியிருக்கேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு விட்டமின் டேப்லெட்னு சொல்லியே கொடுங்க. டேக் கேர். தேங்க்ஸ் டாக்டர். அப்பா இப்போதைக்கு வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சூர்யா. புரியுதுப்பா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன்ப்பா. உன் பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? அப்பா என்னப்பா நீங்க? எல்லாரும் அழுவாங்கடா. எப்போ நடக்கிற சாவ அவங்க அழுகையால அவரு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கடா. அவரும் நாளை என்ன ஆரம்பிச்சிருவாரு. அதனால அந்த கொடுமை அவருக்கு நடக்கவே கூடாது. அவர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரு சந்தோஷமா போகணும்டா. ஆமாப்பா, நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணலாம். தாத்தாவை நல்லபடியா பாத்துக்கலாம்ப்பா.